ஒரு வசனத்தை நாம் இந்த வேளையில் வாசித்து மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரம், மார்க்கு 6 அதனுடைய 42ஆம் வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். மேலும் கர்த்தர் எங்களோட பேசும், என்னோட பேசும். நீ பேசி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இந்த சம்பவத்துல ஒரு காரியம் நேரிடுகிறது. ஏற்கனவே நாம் கேட்டிருக்கலாம். இது இன்னைக்கு வேற கோணத்துல நாம் தியானிக்க போகிறோம். அதே அத்தியாயத்துல நீங்கள் மேல வாசிக்கும் போது இயேசு வாசிக்க தம்பி இல்ல அதிகாரத்தை சொல்லட்டுமா? 36 தம்பி வாசிங்க. 31 34 வாசிங்க. அதேவா? ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் சரியான நன்மைகள், அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. சரியான நன்மைகளை அவர்கள் காணப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் மேல அவர் என்ன பண்ணாரா? மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார். நடந்த காரியம் கீழே ஒரு வசனத்தை விட்டு கீழே வாசிக்கும் போது அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை ஒரு படகு பத்தி நமக்கு லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஒரு படகு பார்த்தோம். ஒரு படகு பத்தி நமக்கு தெரியும். அந்த படகு என்ன படகு? வெறுமையான படகு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் நேரம் இல்லாதனால வேகமாய் சொல்லுகிறேன். பாருங்க, அந்த படகு வந்து லூக்கா 5ஆம் அதிகாரத்துல அந்த படகு எப்படி இருந்துதான் கொஞ்சம் எடுத்து வாசிக்கும் போது நீங்க அந்த என்ன ஆகும், நம்மளுக்கு இன்னும் டியூன் ஆகும். அந்த படகு யார் தான் இருந்தது? ஓகே, பாருங்க, அதுக்கு முன்ன அந்த படகு எப்படி இருந்தது? வெறுமையா இருந்தது. அந்த படகு யார் தான் இருந்தது? சீமியோன் பேதுரு தான் இருந்தது. இப்போ ஆண்டவர் நம்மோட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னா, அந்த படகு என்ன ஆச்சு? அந்த படகு நிரம்பத்தக்கதாய், வலை கீழத்தக்கதாய் தேவன் என்ன செய்தாரு? அற்புதம் செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இங்க வந்து முழங்கால் படியிட்ட உடனே இந்த ஆராதனை பிகினிங் தொடங்கி நான் தோத்திரம் போட்டுனே இருக்கிறேன். 10 பேர் சுகமானார்கள். மீதி வந்தது எத்தனை பேரு? 9 பேரு. நான் கூட என்ன பண்ணிடலாம், சரி சொல்லலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா வந்தது எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆளு. இந்த கான்செப்ட் ஏன் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினா, இந்த சத்தியத்தை எனக்கு ஏன் சொன்னார்னு நான் இன்னும் அது குறிச்சு என்ன பண்ணல, இன்னும் தெரிஞ்சுக்கல. 10 பேர் என்னிடத்துல என்ன பண்ணார்கள்? நன்மை பெற்றார்கள். சுகமா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும், வரங்களா இருக்கட்டும், வல்லமையா இருக்கட்டும், வாழ்வாதாரங்களா இருக்கட்டும், வீடு வாசலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பூமிக்குரிய நிறைவு எதுவா இருக்கட்டும், பரத்துக்குரிய நிறைவு எதுவா இருக்கட்டும். ஆனா எத்தனை பேர் வந்தாங்க? எண்ணிக்கை 10 பேர் வந்தாங்க. அப்ப 10 எத்தனை ஆயிருக்கணும்? 10 என்ன பண்ணிருக்கலாம்? 100 ஆயிருக்கலாம். இங்க 10 ஒண்ணா ஆகி போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு? கணக்கு எடுக்கிறத பாக்குறோம். இங்கதான் கணக்கு எடுக்கிறாரு அவர். அல்லேலூயா. அவரான திரளான ஜனங்கள் வந்தார்கள். அவங்களுக்கு எல்லாம் என்ன பேர் வச்சாரு?
திரளான ஜனம் என்று பேர் வச்சார். இங்க 10 பேர் இங்க கணக்கு எடுக்கிறது இந்த இடத்துல தான் கணக்கு எடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்க வந்த நீ மாத்திரமே என்று சொல்லி அங்க வேதம் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, எச்சரிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இது மாத்திரமல்ல இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய காரியங்கள். இப்ப இங்க வாசித்த பகுதி, அப்போ இதுக்கு முன்ன பாக்குறோம், அந்த படகு என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் அந்த படகு பிகினிங் என்ன ஆகுது? அந்த படகு வெறுமையா இருக்கிறது. இன்னைக்கு வெறுமையான வாழ்க்கை, துதி சோத்திரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு என்னது, ஒரு வெளிப்பாடு இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, ஒரு முகாந்திரம் இல்லாத வாழ்க்கை. அப்ப பாருங்க, அப்ப இதுல டோட்டலா இதுல எல்லாம் இல்லைன்னு சொன்னா, அப்ப அங்க யாரும் இல்லை, இயேசுவே இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அந்த படகு என்ன பண்ணுது? வெறுமையாக்கப்பட்டு ராத்திரி எல்லாம் அந்த படகு சொல்லுது, அந்த படகு தான் சொல்லுது, ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அந்த படகுல அகப்படல, அந்த வலையில அகப்படல. ஆனால் அந்த படகு மனம் திரும்புது. அந்த படகு தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அந்த வலைக்கு தக்கதாய் தேவன் அற்புதம் செய்யறாரு. அது ரெண்டாவது கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வெறுமையா இருந்த படகு, அது யாருடையதா இருந்தது? பேதுரு என்கிற ஒரு மனுஷனதா இருந்தது. அல்லேலூயா. அந்த படகை ஆண்டவர் உயர்த்த, அந்த படகை மேல் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் செய்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள் என்ன பண்றாங்க? அறிந்தோ அறியாமல் என்ன பண்றாங்க? தவறுகளை செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, ஃபர்ஸ்ட் அந்த வெறுமையை மாற்றினது என்ன? உபதேசம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த உபதேசம் தான் அந்த படகுடைய வெறுமையை மாற்றினது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன பண்ணோம்? அந்த உபதேசத்துல நாம் கட்டப்படலை, அந்த உபதேசத்தை நாம் கேட்கல, அந்த உபதேசத்தை நாம் கை கொள்ளலன்னு சொன்னா, நம்முடைய பேஸ்மட்டம், நம்முடைய அஸ்திவாரம் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் உபதேசத்தினால அவர் அவர் என்ன பண்ணாரு? அந்த படகுல உட்கார்ந்து உபதேசம் பண்ண தொடங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த படகு தகுதி உள்ள படகாய் மாறினது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வார்த்தை உண்டு, யோவான் 15:4 நினைக்கிறேன், வாசிங்க. யோவான் 15:4 பாருங்க. நீங்கள் என்னிலும் அப்புறம் இல்ல, இத வாசிங்க. நீங்கள் நீங்கள் என்னிலும், கான்செப்ட் மாற வேணாம். நீங்கள் என்னிலும் அல்லேலூயா கொடுக்கப்படும், ஆண்டவருடைய அகராதியில செய்யப்படும், விடுதலை ஆக்கப்படும், பெற்றுக்கொள்வீர்கள். நிறைய இருக்குது அவருடைய அகராதியில. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, அப்பங்க இங்க இது கனி கொடுக்கிற தன்மைக்கு தேவன் சொல்லுகிறார். அங்க வந்து வெறுமைக்கு தேவன் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் உபதேசம் கொடுக்கிறார். வனாந்தரத்துக்கு ஃபர்ஸ்ட் என்னது? உபதேசம். வாழ்க்கை ஆரம்பத்துக்கு என்னது? நம்ம கூட ஒரு வீடு கட்டினா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறோம். புரியுதுங்களா? துதியோடு சோத்திரத்தோடு வீட்டுக்குள்ள போறோம். அப்போ அந்த வீடு நாளுக்கு நாள் தேவனால் என்ன பண்ணுது? அலங்கரிக்கப்படுகிறது. அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, இங்க இந்த கான்செப்டுக்கு நம்ம திரும்பும் போது, இங்க எல்லாரும் சாப்பிட்டு என்ன அடைந்தார்கள்? திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்தது மாத்திரமல்ல, அவர்கள் மேலும் 12 கூடை துணுக்கி எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிப்ரவரி மாதத்துல, இந்த 1ஆம் தேதியில தேவன் இந்த மத்தியான வேளையில உங்களோட என்னோட சொல்லுகிறது, தேவன் அங்கீகரிக்கிற காரியம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, இங்க வந்து ஒரு பெரிய தொகையில மீதம் இவ்வளவு தொகை எடுத்தது அல்ல. நமக்கு நல்லா தெரியும், நாடறிஞ்ச விஷயம் இது. எத்தனை? 5 அப்பம் 2 மீன். எண்ணிக்கை வந்து 7 தான், 7 தான். ஆனா எடுத்தது 12 கூட மீனும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்னவென்று சொன்னா, இந்த வசனம் தான் அதுக்கு காரணம். இயேசு, இருக்கிறீங்களா தம்பி? இயேசு போயிட்டீங்களா? அது கண்டியா மார்க்கு 6ஆம் அதிகாரம். ஏன் ஓடிட்டீங்க? இயேசு கரையில வந்து அநேக ஜனங்களை கண்டார்.
ஒரு நிமிஷம். இன்னைக்கும் சபையில் அநேக ஜனங்கள் வருகிறார்கள். இன்றைக்கு கூட புதியதாய் 6 பேரோ 7 பேரோ வந்தாங்க, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இங்க பாருங்க, அவர் என்ன செய்தார்? தொடர்ந்து வாசிக்க தம்பி. அவர்களுக்கு என்ன இல்ல? மேய்ச்சல் இல்ல. அவர்களுக்கு மேய்ச்சல் இல்ல. எப்படி இருக்கிறார்கள்? ரொம்ப துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு இருக்கிறார்கள். நாளைய தினத்தை குறிச்சு யோசிக்கிறார்கள். அவர்கள் மேல் மனதுருகி, அல்லேலூயா. என்ன காரியம்? ஏதோ ஒரு காரியம் அல்ல, அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். மத்திய 8ஆம் அத்தியாயம் அதனுடைய கடைசி வேடுக்கு முன் வேடு சொல்லுது, வாசிக்கலாமே. அல்லேலூயா. இங்க ஒரு காரியம் நடக்குது தேவனுடைய பிள்ளைகளை. இப்ப இங்க என்ன காரியம் நடக்குது? அவர்கள் வாசித்த பகுதியை மறுபடியும் வாசிக்க தம்பி. அப்போது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு, இவர்கள் என்ன தேவனால் விசாரிக்கப்படாதவர்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. நாம பார்த்தோம் இப்ப மார்க் 6ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனமா அங்க என்ன பார்க்கிறோம்? மேய்ப்பன் இல்லாத ஆடு. அல்லேலூயா. அதே 7ஆம் அத்தியாயம் மத்திய 7 கடைசி முன் வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாருங்க, ஒரு அப்படி 7 மத்திய 7 அந்த கடைசி வசனத்துக்கு முன் வசனத்துல இருந்து வாசிங்க. இயேசு இருக்கிறீங்களா? மத்திய நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இயேசு இந்த வார்த்தையை சொல்லி முடித்த பின்பு அவர் பாருங்க, இதுல இருக்கிற, அதாவது கற்றுக்கொண்டதை போல போதியாமல் என்ன உடையவரா? அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால். சொல்லுங்க அல்லேலூயா. இது நல்லா இருக்கிற போதகம் இல்ல, என்ன பண்ண போதகம்? ஆச்சரியப்படுகிற போதகம். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அதான் சொன்னாரு பேதுருவை பார்த்து. ஏன்னா பேதுரு உள்ள இருக்கிறார்ல, நம்ம ஆப்ஷன்ல வச்சிருக்கிறோம்ல. பேதுரு பார்த்து சொன்னாரு, நீ திசை கெட்டு போவதில்லை, உன் பேர் மேல சபையை கட்டுறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இதோ இந்த கல்லின் மீது என்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய பிள்ளைகளை, நான் சடனா ஒரு காரியத்தை சொல்லி வேகமாய் போகிறேன். நம்மை தேவனை இம்மைக்கு மாத்திரம் அழைக்கல. இம்மைக்கு மாத்திரம் இம்மையுடைய சுகத்துக்காக, இம்மையினுடைய இந்த பூமியினுடைய காரியங்களுக்காக மாத்திரம் நம்மை தேவன் ரட்சிக்கல, அபிஷேகம் பண்ணல. இதற்காக தேவன் நம்மளை என்ன பண்ணல? ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கல. மறுமையின் காரியத்துக்காகவும் தேவன் நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரு? டியூன் பண்ணி கொண்டு இருக்கிறார். நாம் வளர்ந்து கொடுப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு பாஸ்டர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நேற்று முந்த நாள் வேலைக்காமன்னு நினைக்கிறேன், அவரோட அந்த ஊழியத்தின் நிமித்தமாக நான் பயணம் பண்ணும்போது என்ன சொன்னார்? ஒரு இடத்துக்கு அவரை கூட்டின்னு போகும்போது அவர் வாய் சும்மா இல்லாத என்ன சொன்னாருன்னா, சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க பாஸ்டர்மான்னாரு. அவங்க கேட்டாங்க எதிர்த்தரப்பு, பாஸ்டர்மா அப்படியே தான் இருக்கிறாங்கன்னாரு இவர். அப்படியே தான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இல்லை, நான் அவங்கள மாரி ஆயிட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப நகைப்பா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? வளர்ச்சியை கொடுத்துட்டாராம். அது என்ன பண்ண? வளர்ச்சியை கொடுத்துட்டாராம், அதை நிறுத்தவே முடியலையா. அதனால இவர் என்ன பண்ணாரா? இவர் வளைஞ்சு கொடுத்துட்டாராம் அது கூட. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைங்களே. அப்ப இங்க போதனை நம்மை உயர்த்தி வைக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க எதை குறிச்சு நான் உங்களுக்கு முக்கியப்படுத்துறேன்னா, ஆசீர்வாதம். அல்லேலூயா.
இந்த பிப்ரவரி மாதம் மாத்திரமல்ல, நாம இருக்கும் இந்த பூமியில இருக்கும் நாளெல்லாம், ஜீவிக்கும் நாளெல்லாம், ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். நிறைய அதிகாரங்கள், நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் வசனத்தின்படி அல்ல, நாம் விசுவாசத்தின்படி வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிப்போம். வசனமா எத்தனையோ பேர் பேசலாம், ஆனா இயேசுவும் வசனத்தை பேசினார். எப்படி பேசினார்? அதிகாரம் உள்ளவராய் பேசினார். அந்த வசனத்தை, போதகத்தை எப்படி பண்ணாரு? அதிகாரம் உள்ளவராய், பிறரை போல அவர் போதிக்காமல் எப்படி போதிச்சார் தம்பி? அதிகாரம் உடையவராய் போதித்தார். நடந்த மிராக்கிள் என்ன? ஜனங்கள் அவருடைய போதகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்படுற காரியங்கள் இன்னைக்கு போதகத்துல இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யக்கூடிய காரியம் எங்க இருக்குதுன்னு சொன்னா போதகத்துல இருக்குது, தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. அப்ப நாம் என்ன பண்ணுவோம்? அந்த வார்த்தையின்படியே என்ன பண்ணுவோம்? நாம் அந்த போதகத்தின்படியே நம்மை வளைத்து கொள்வோம். போதகம் தான் நம்மளை போதிக்கிறது தான் நம்ம பலன் அடைய முடியும். எப்படி சாப்பிடாதவன் பட்டினி பசியுமா இருக்கிறவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கும் போது அவன் எவ்வளவு பிரியமாய் அடுத்தது கேட்கிறானோ, அதே போல இந்த கர்த்தருடைய வார்த்தை, நம்ம கொடுத்திருக்கிற வேத பரிசுத்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் போது நாம் மேன்மை அடைகிறோம். நாம் தேறினவர்களாய் மாறுகிறோம். புஷ்டி உள்ளவர்களாய் ஆன்மால காணப்படுகிறோம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மார்க்கு வாசிங்க. மார்க் 42, 43 வாசிங்க. 43 நிறைவு செய்யுங்க. 42 கீழே வாசிங்க, கீழே வாசிங்க. பாருங்க, வந்தீங்க. அவர்கள் சாப்பிட்டு என்ன பண்ணார்கள்? திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய व्यसனங்கள் உண்டு, நிறைய துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, துக்கம் உண்டு. அதிலேயே நான் காலையில ஆவியானவர் அங்க பேசினார். நாம கொரிந்தியர் சபையை குறித்து பேசினார். ஆண்டவர் கூடி வந்த ஜனங்களோடு கொரிந்தியர் சபையில என்னென்னலாம் இருந்தது, என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி தேவன் பேசினாரு. அந்த இடத்துல அந்த நிறைவு குறைவை குறித்து தேவன் பேசினார். இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, நம்ம எதை நாடுறோம்னு கேட்டேன் செய்தி நேரத்துல ஜனங்கிட்ட. அவங்க நிறைவு நாடுறோன்னு சொன்னாங்க. நல்லது, நிறைவுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். நம் குறைவுள்ளவங்க. அப்போ நிறைவு நாடுகிற நீங்கள் நிறைவை அடைந்தீங்களான்னு கேட்டேன். ஒரு பதிலும் காணும். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைவு அடைந்தீங்களா? நிறைவு, சரி, நிறைவு என்ன பண்றீங்க? நிறைவு தான் நீங்க என்ன பண்றீங்க? தேடுறீங்க. அப்போ அந்த நிறைவு என்ன பண்ணீங்க? சந்திச்சீங்களா? அந்த நிறைவு உங்களுக்குள்ள வந்துதான்னு கேட்கும் போது சைலண்ட் ஆயிட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குறைவுகளை வைத்து கொண்டு நாம் ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள்ல ஒப்புரவாகாமல் அப்படியே நாம் ஜீவியம் பண்ணுவோமானா, நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய நற்கிரிகள் ஒன்றும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நாம இந்த நாளில் நமக்கு நின்று யோசிக்கணும். ஒருவேளை நான் நெருக்கப்படுகிறது, நான் நிந்திக்கப்படுகிறது, நான் துக்கப்படுகிறது, நான் வேதனைக்கு தள்ளப்படுகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவன் என்னை சோதிக்கிற தேவன் அல்ல, அவர் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. சோதனைக்கு பதிலாக அவர் சிச்சையை கொடுப்பார். சிச்சை வேற, சோதனை வேற. சோதனை வந்து தாங்க முடியாது. சிச்சைன்னா அது தனி மனுஷனுக்கு கொடுக்கறது, அவர் நேசிக்கிற பாத்திரங்களுக்கு கொடுக்கறது. அல்லேலூயா. அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, அந்த பாத்திரம் கடந்து போகிறவரெல்லாம் அந்த சிச்சை இருக்கும். ஏன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். பவுலை பார்த்து சொன்னாரு, பலவீனம் போயிடுச்சு டாக்டர், இப்போ பரவாயில்லையா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற நான் சொல்ற மாதிரி இல்லை. அங்க என்ன, உன் பலவீனத்துல என் பலன் சேரிங் ஆகும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? பலவீனம் போயிடுச்சு தம்பின்னு சொல்ல பவுலை பார்த்து, உன் பலவீனத்துல, அதுன்னா அது ஆண்டவர் அகற்றுகிறவராச்சு, புது நம்முடைய தேகத்தை புது தேகமாய் மாற்றுகிறவராச்சு, அவர் புதுமை படைக்கிறவராச்சு. அந்த இடத்துல ஏன் அப்படி சொன்னாரு? உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்கும் என்று சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஏன்னு சொன்னா, எந்த நேரத்திலையும் என்னை நான் யோசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தான் தேவன் அப்படி சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா.
கிருபையை குறித்து நாம சங்கீத நேரத்துல கூட வாசித்தாங்க. அல்லேலூயா. எல்லாம் விலகிடுமா? கிருபை விலகாது. கிருபை நல்லது. அல்லேலூயா. கிருபை தான் இயேசு. அல்லேலூயா. அப்ப அந்த கிருபையை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நிச்சயமா நம்ம பூர்ணத்துக்குள்ள கடந்து போவோம். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே அவர்கள் என்ன பண்ணார்கள்? சாப்பிட்டு மீதம் எடுத்தார்கள். இது எல்லா அனுபவத்துக்கும் ஒத்தான வசனம். ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் சரி, மாம்சத்துக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, அவர்கள் மீதம் எடுக்கிற காரியங்கள். இங்க ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். இன்னொரு காரியத்துக்கு வசனத்தை சொல்ல இப்ப நேரம் இல்லை. ஆண்டவர் நான் அப்படியே சொல்லுகிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு பசியோடு போகிறார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஒரு பிளஸிங் பண்ண தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் பசி. என்ன பசி? மாம்சத்தின் பசி வந்துடுச்சு, வயிற்று பசி வந்துடுச்சு இயேசுநாதருக்கு. அது எந்த இடம், என்ன காரியம்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் நன்றாக அறிந்தவர்கள். உங்கள் மத்தியில நான் பேசுகிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்தது? தாகம் வந்தது. அது எங்கன்னு தெரியும். யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவருக்கு தாகம் வந்தது. புரியுதுங்களா? அது என்ன தாகம்? கொஞ்சம் விளக்கிட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். அது என்ன தாகம்? ஆத்துமா தாகம். ஆனா அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டா? இவர் என்ன பண்ற? வாட்டர் தாகம் தான் கேட்கிறாரு. என்ன வாட்டர் கேட்கிறாரு? மில்லன் வாட்டர் கேட்கிறாரு பதில் சொல்லி அவர் எண்ணினா. ஆனா அந்த 4ஆம் அதிகாரத்துல கடைசியில அவ ஜீவ தண்ணீரை குறித்து அவள் தெரிந்து கொண்டு நான் மேசியாவை சந்தித்தேன் என்று அவர் என்ன பண்றார்? அநேகருக்கு சாட்சியா நிறுத்தப்படுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இந்த சம்பவம் எங்கன்னு உங்களுக்கு தெரியும். வேதத்துல அவர் பசி உள்ளவராய் எங்க போனார்? அத்தி மரத்துக்கிட்ட போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கதான் நான் முடிக்க போறேன் கடைசியா. பாருங்க, அவரு பசி உள்ளவராய் இயேசு பசி. மத்திய 4ஆம் அதிகாரத்துல ஒரு பசி வந்தது அவருக்கு. என்ன பசி? உபவாச பசி. அப்படித்தானே? மத்திய 4ஆம் அதிகாரத்துல தம்பி அப்படித்தானே தம்பி? அப்போ 4ஆம் அதிகாரத்துல ஒரு பசி வந்தது. அந்த பசியை எப்படி கடிந்து கொண்டார் என்று சொல்லி என்ன பண்ணும் பார்த்தோம் நாம. அந்த பசியில எப்படி ஜெயமாக்கப்பட்டாருன்னு. அப்போ இங்க அவருக்கு ஒரு பசி வந்து என்ன பண்ணாரு? நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு பசி. எங்க போறாரு? அத்தி மரத்தை தேடி போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அத்தி மரம்னா உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். அப்படி வைத்துக் கொள்வோம். அப்ப நம்ம இங்க எங்கேயும் அத்தி மரத்தை பார்த்தீங்களா? யாருன்னா வரும்போது ஆராதனையில அத்தி மரத்தை எங்கேயும் பார்க்கல. அப்போ அத்தி மரம் நீங்களும் நானும் தான். அப்படி வச்சுக்கலாம் அந்த கான்செப்ட். அத்தி மரத்தை தேடி போனார். அத்தி மரத்தை தேடி எதுக்கு போறாரு? பசியை ஆற்றி கொள்ளணும் என்று என்ன பண்ணாரு? மணவாளனாகி இயேசு போகிறார். அத்தி மரத்தை தூரத்துல பாக்குறார். ரொம்ப அத்தி மரம் என்ன பண்ண வீட்டு மரத்துக்கு போயிட்டு வந்திருக்குது. அத்தி மரம் என்ன பண்ணிருக்குது? ரொம்ப ரொம்ப நேரம், தப்பா நினைக்காதீங்க, ரொம்ப நேரம் கண்ணாடி முன்ன நின்னுக்குது. நல்லா என்ன பண்ணிருக்குது? நல்லா அந்த அத்தி மரத்தினுடைய அழகை நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அத்தி மரம் என்ன பண்ணிக்குது? ரொம்ப நேரம் கண்ணாடில நின்னுக்குது. சைடெல்லாம் பார்த்துருக்குது. நல்லா பார்த்துருக்குது. பரவாயில்லையா, இது அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா என்று சொல்லி என்ன பண்ணிருக்குது? அந்த அத்தி மரம் அவ்வளவு அழகா இருந்தது இயேசுவுக்கு முன்னே. அது கிட்ட போய் அதன் இடத்துல தூரத்துல பார்த்தார். தூரத்துல பார்த்தார். யாருக்கிட்டமே கிட்ட போய் பழகினாதான் சுயரூபம் தெரியும்னு சொல்லி இருக்கிறாங்க. சொல்லுங்க, எங்க சொன்னாங்கன்னு தெரியல. பிறகு அதை நம்ம தியானிச்சுக்கலாம். அது பிறகு யோசித்துக்கலாம். அப்ப பாருங்க, தூரத்துல இருந்து பார்த்தா இந்த லோத்து கூட என்ன இருந்தது? அழகாதான் இருந்தது. அங்க போன உடனே என்ன வந்தது? அழிவு வந்தது. நான் சாட்டம் சொல்லிட்டா சத்தியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அவன் தூரத்துல இருந்து பார்த்தான். ஆபிரகாம் செலக்ஷன் பண்ணி கொடுக்கல, லோத்துவே தான் செலக்ஷன் பண்ணினான். என்னாச்சு? ஆக்சுவலி அது அவனுக்கு என்ன பண்ணிச்சு? அவன் வாழ்வாதாரத்துக்கு மோசமாகி போச்சு. தேவனுடைய பிள்ளைகளை அதே போல இந்த லோத்து எப்படி செலக்ஷன் பண்ணி அவனே விருப்பப்பட்டு எடுத்தானோ, அதே போல இயேசுநாதர் பசியோடு அந்த அத்தி மரத்துக்கிட்ட போனாரு. அத்தி மரத்துல ஒரு கனியும் காணும். அல்லேலூயா. அத்தி மரத்துல ஒரு கனியும் காணும். என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். நாம் ஆதியாகம புஸ்தகத்துக்கு போயிடுவோம். 25ஆம் அதிகாரத்தை எடுப்போம். நம்ம பந்திக்கு நேராக கடந்து போக போறோம். அதுல 27ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 2 வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 25, 27, 28 வாசிப்போம்.
ஆ, ஆ, ம், ஆ, ஆ. நல்லா நல்லா கவனிங்க. அந்த 28 மொத்தம் வாசிங்க. ஆ, ஆ. அல்லேலூயா. நான் இதுவரையிலும் முடிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா போனா நேரம் போதாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள மேல் வசனத்துல சொல்லுது, அவங்களுடைய அடையாளங்களை சொல்லுகிறது. இவன் இப்படியாப்பட்டவன், இவன் நல்லா பாடுவான், இவன் ஜெபிப்பான் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபையும் ஏசாவையும் சொல்லப்படுகிறது, இந்த ஈசாக்குடைய மகன்களை. ஆனாலும் இங்க இந்த ஈசாக்கு தன்னுடைய மகன் ஏசாவை ஆசீர்வதிக்கும்படி என்ன சொல்றாரு தம்பி? என்ன சொல்றாரு? வாசிங்க, வாசித்த பகுதியை. ம், என்ன மொழிக்கிறீங்க? ஆ, இல்ல இல்ல, நீங்க 28 வாசிங்க. ஆ, ஆ. அல்லேலூயா. ஏசா மேல இந்த தகப்பன் ஈசாக்கு பட்சமா இருந்தான். ஆண்டவரே, அப்ப ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த ஏசாவை ஆசீர்வதிக்க இவன் எண்ணம் உள்ளவனா இருந்தான். ஒரு காலகட்டம் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஏசாவை ஆசீர்வதிக்க இந்த ஈசாக்கு தளர்ந்து போன நாட்களில் நேரங்களில் அவன் மறிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த ஏசாவை தீர்மானத்தின்படி கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த ஏசாவை ஆசீர்வதிக்க ஈசாக்கு என்ன பண்ணா? ஈசாக்கு என்ன பண்ணா? தீவிரிச்சான் என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்க அதனுடைய அடையாளங்களை. ஆ, 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 ஆ. இல்ல 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 இல்ல, சரி, இப்ப போகட்டும். இப்ப தேவனுடைய பிள்ளைகளை நல்லா நம்ம இந்த கான்செப்டுக்கு போலாம். இப்ப நான் ஈசாக்கு தான் நான் உங்களுக்கு முக்கியப்படுத்துகிறேன். ஈசாக்கு தன் மகனை ஏசாவை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்போ அவன் அவன் என்ன பண்ணான்? இந்த பிரியத்துக்காக தான் நான் முடிக்கிறேன். பாருங்க. அப்ப ஈசாக்குக்கு அந்த ஏசா உடைய காரியங்கள் பிடிக்கிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஈசாக்கு தான் மணவாளனாகிய இயேசு. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மை தேவன் ஆசீர்வதிக்குது. புரியுதுங்களா? தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த ஈசாக்கு தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்க தீவிரம் கொண்டார். இந்த பகுதி அல்ல, இன்னொரு பகுதி சொல்லுகிறது. வாசிங்க. ஆ, ஆ, ம், எஸ். ஆ, நல்லா கவனிங்க. ஆ, 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 ஆ. ஏன்? ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க தம்பி. ஏன் அப்படி ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்கலாம்ல? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஜெபம் கூட கடமைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கொடுத்தா ஜெபம் பண்ணுவாங்க, கேட்கப்படாது. மனப்பூர்வமாய், அதாவது 3 யோவான் 1:1 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலிருந்து வாழ்ந்து சுகமாயிரு. நேற்று தினத்துல ஒரு ஊழியக்காரர், பிரபலமான ஊழியக்காரர், அவருடைய பிறந்த நாள். இன்னொரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னார், போன் போட்டு அவரை வாழ்த்தினேன். அப்படியே சைலண்ட் ஆயிட்டார் அந்த பாஸ்டர். சொல்லுங்க அல்லேலூயா. ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். இந்த வசனம் ஜெபிக்கல. நான் எதுவும் மாத்தி சொல்லல. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க சுகமா இருப்பீங்க ஐயான்னு சத்தமே எதிர காணாம போச்சு. அதுக்கப்புறம் பிரைஸ் பாஸ்டர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஈசாக்கு தன்னுடைய மகன் ஏசாவை வாக்குத்தத்தத்தின்படி, பிதாக்களின்படி, முற்பிதாக்களின்படி, தேவ சித்தத்தின்படி ஆசீர்வதிக்க தீவிரிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தவறப்படுறதெல்லாம் விட்டுருங்க. அந்த கான்செப்டுக்கு போல நான். ஆனா அந்த 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 இடத்த மட்டும் வாசிங்க, நம்ம நிறைவு செய்யலாம். ம். ஆ, ஆ. எடுத்துக்கொண்டு எனக்காக வேட்டையாடி
ஏன்னு சொன்னா என் ஆத்துமா என்ன பண்ணணும், உன்னை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு வாயில சொல்ற விஷயங்கள்லாங்குது, அதெல்லாம் டெஸ்ட்ல தான் விழும். என் ஆத்துமா என்ன பண்ணணும், உன் மேல பிரியமாயி உன்னை ஆசீர்வதிக்கணும். இதுதான் தேவன் செய்தது. தேவ தூதன் வந்தான். இன்னைக்கு மரியாதை தேசம் உயர்த்தி பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரியாதை, நீ வாழ்க, நீ கர்த்தரிடத்துல கிருபை பெற்றான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று தேவ தூதன் பரலோகத்திலிருந்து வந்து அந்த கன்னியை வாழ்த்தினது, ஆசீர்வதித்தது. இன்றைக்கும் அது ஓங்கி இருக்கிறது. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிட்ட, வேகமா வாங்க சீக்கிரம். அல்லேலூயா. நான் புசிக்கவும் அது எனக்கு பிரியமா இருக்கிறது. நான் மரணமடைய முன்னுமே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்துல கொண்டு வா என்றார். இதுதான் ஐந்தப்போ 2 மீனா இருக்குமா? யோசித்து பாருங்கள். நான் இன்னும் போல, இவ்வளவுதான் எனக்கு கிருபை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, என் இந்த ஈசாக்கு எதை குறிக்கிறான்னு சொன்னா, யோசேப்பு எதை குறிக்கிறார்னா, போவாஸ் எதை குறிக்கிறார்னா, அதே போல ஈசாக்கு எதை குறிக்கிறார்னா, உத்தமத்தை குறிக்கிறார். ஈசாக்கு எப்படி போவாஸ் கிறிஸ்துவை குறிக்கிறது போல, இந்த ஈசாக்கும் உத்தமத்தின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஈசாக்கு கீழ்ப்படிதலை குறிக்கிறது. ஈசாக்கு எல்லா சோதனையும் கடந்து போகிறதை குறிக்கிறது. ஈசாக்கு சகித்து விசுவாசித்ததை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி தன்னுடைய பிள்ளையை ஏசாவை அவன் மரணம் அடையும் முன்னே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கு தீவிரித்தாரோ, அதே போல தேவன் நம்மை ஆசிர்வதிக்க எப்படியா தெரியுமா? 3 யோவான் 1:1 அதிகாரம் 1 படி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும், அதுல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே வெளியே இல்லை, எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இதை கேட்கிற, இன்னைக்கு கூடி வந்திருக்கிற இந்த ஆராதனையில பல பிரியாசத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உன்னையும் தேவன் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. உன்னை கையில எடுத்து ஏசாயா 66 சொல்லப்படுகிறது, அவர் என்ன பண்ணுவாராம்? தாளாட்டுவார். கடைசியில பாக்குறோம், தாளாட்டுவார். உன்னை அவ்வளவு மேன்மையா வச்சிருப்பாரு. உன்னை எருசலேமில் வச்சு என்ன பண்ணுவாரு? தாளாட்டி உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லி அங்க மேல சொல்லப்படுகிறது. அவர் உள்ள எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது, அந்த 12-11 நீங்க அப்புறம் பிறகு வாசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நான் எப்படி உன்னை மறப்பது? அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இந்த ஈசாக்கே தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்க இவ்வளோ பிரியம் கொண்டு, இவ்வளவு தீவிரித்து மகனை ஆசீர்வதிப்பார்களா? அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பங்கம், அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஏசா தவற விட்டு, அந்த ஏசா இன்றைக்கும் சொல்லும் பொருளாய், கேட்கும் பொருளாய் மாறினது போல, அந்த பாருங்க, அந்த இடத்துல ஆசீர்வதிக்க தகப்பன் தீவிரிச்சான். சொல்லி முடிக்கிற நீங்களும் நானும் தாங்க இருக்கிறோம். ஆசீர்வதிக்க ஒரு காலகட்டத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தீவிரிக்கிறார். நாம் உணர்வற்றவர்களாய் அந்த இடத்துல அந்த ஏசா அதை இழந்தவனா, நம்ம ஆசீர்வாதத்துக்கு பல தடைகள், பல எதிர்ப்புகள் வந்து நாம் அதை கடந்து போயிட்டோம், அதை மறந்து போயிட்டோம். ஆசீர்வாதம் இல்லாமலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? நெருக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அதே போலதான் இதே ஏசா என்ன சொல்றான்? தகப்பனே, உன்னிடத்துல வேறு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? சத்தமிட்டாதான் அந்த ஆன்சர் என்ன? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரே ஒரு பிரியமான ஆசீர்வாதம் ஈசாக்கு இடத்துல இருந்தது. அது என்ன ஆயிடுச்சு?
இந்த ஏசாக்கு தவறி போயிடுச்சு. அது இன்னைக்கு சுதந்திரமாயிடுச்சு நமக்கு. எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஏசாயா 41 பார்க்குறோம், சுதந்திரமாயி போச்சு. யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று ஆயிடுச்சு பிரியமானவர்களே. அப்போ இது என்ன பாஸ்டர் சொல்றாருன்னு நீங்க யோசிக்க வேணாம். அது அதன் காலத்துல தேவன் நம்ம நேர்த்தியாய் ஆசீர்வதித்து நடத்துகிறார். நாம் தவற விடக்கூடாது. நாம் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. காற்றுக்கொள்ளலாம்னு இருக்கக்கூடாது. நான் பழகிட்டேன், போராடிக்கிட்டே இருப்பேன் இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ண நின்று நிதானிக்கணும். நாம் பந்திக்கு ஆயத்தப்படுவோமா? அவர்கள் என்ன பண்ணார்கள்? அந்த சிறு பிள்ளை இருக்கிற கையில இருந்ததை கொண்டு போனார்கள். அதை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? 5000 பேர் சாப்பிட்டு மீதம் 12 கூட துணிக்கு எடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போதே நாம் என்ன பண்ணுவோம்? இப்போதே அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். இப்போதே பூமியினுடைய சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வோம். பூமியினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. அது நாம் தளர்ந்து போகும்போது அல்ல, நாம் இடறி போகும்போது அல்ல, தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லும் அளவு அல்ல. நாம் இப்போது அந்த தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அப்படியே நம்ம பந்திக்கு ஆயத்தப்படுத்துவோம்.